ஹாய் ஹலோ விவேஸ். இது நம்ம செய்கிற சைட்டு தான் புயல் சைட்டு. இது புயலில் இருக்கிற சைட்டு. புயலில் வந்துட்டு நம்ம வேலை செஞ்சிட்ருக்குறோம். வாங்க நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நம்ம தனியாக கன்ஸ்ட்ரக்ஷன் நடத்துறதுனால நம்ம பண்ணுறோம். இதுதான் பார்க்கிங். ஒரு 10க்கு 10 சைஸு. இது வந்துட்டு ஹால் 16க்கு 16 ஸ்கொயர். உள்ளவே படி படிக்கட்டிக்கு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கிச்சன், அதாவது ஈஸ்ட் சவுத் கிச்சன் வந்துட்டு ஒரு 16க்கு 10 சைஸில் இருக்குது. அதே போலயே அதுக்கு கிச்சனுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பெட்ரூம் வந்து 10க்கு 11 சைஸில் இருக்குது. நல்லா பெரிய சைஸ் தான் இது. அப்படியே அதனால சைடில் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. அது வந்து சும்மா சிம்பிளாக ஒரு ஆளுக்கு மட்டும் தங்குற மாதிரி. இதுலேயே அட்டாச் பாத்ரூம் வந்துட்டு 4க்கு 6 சைஸில் இருக்குது. இது வந்து சின்னதாக ஒரு யாருன்னா வயசானவங்க ஒரு ஆள் மட்டும் தங்குற மாதிரி ஒரு பெட்ரூம். இது வந்து 7க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. இதுக்கு மேலேயே நம்ம லோ ரூஃப் கொடுத்துருக்கோம். பாத்ரூமுக்கு மேலே லோ ரூஃப் போட்டு அதுக்கு மேலே எதனாச்சும் லாஃப்ட் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்றதுனால. இது சென்ட்ரிங் அடிச்சிருக்கோம். நம்ம சென்ட்ரிங் அடித்து ஜல்லி போட்டுட்டோம். வாங்க மேலே போய்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னுட்டு. படி வந்து 6க்கு 10ங்கிற சைஸில் இருக்குது. 3 அடி லேண்டிங்கு. அதே போல தான் இதுலேயும் படி பாய்ச்சல் லேண்டிங் 3க்கு 3 லேண்டிங்கு. இது படி. இதுதான் மேலே ஃபுல்லாக தண்ணி தேங்கிக்கிட்டு இருக்கு. தெரியுதுங்களா? தண்ணி ஃபுல்லாக எல்லாமே தண்ணி தேங்கிட்டு இருக்கு பாருங்கள். இது வந்து மொத்தமாக வந்து 887 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இதுக்கு மேலே வந்து இப்போ கிரவுண்ட் மட்டும் போட்டிருக்கோம். இதுக்கு மேலே ஃபுல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து போடணும். இதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி க்யூரிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வந்துட்டு தண்ணி பிடிச்சி வேலையை